ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிங் கிறிஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு 2 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா ஒரு 10 நிமிஷம் கழுவி ஊற வச்சிடலாம். ஒரு கத்து புதினா இலை, ஒரு கத்து மல்லி இலை. இது குழம்புக்கு தேவையான மசாலாக்கள்: கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே இருக்குது. அப்புறம் ஆனியன் ரைத்தாக்கும் நம்ம எடுத்துருக்கோம். இது குழம்புக்காக சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, குடமிளகா. இது பிரியாணிக்காக ஒரு 2 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 4-5, 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன். இது பிரியாணிக்காக பிரியாணி மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இதுதான் பிரியாணிக்கு தேவையான, குழம்புக்கு தேவையான மசாலாக்கள். சிக்கன், தயிர் பாக்கெட் இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போது சூப்பரான பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நம்ம இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நமக்கு வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போது வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா கொலைய மசிஞ்சு வரணும். நமக்கு இது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம இது பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற கறி சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இப்போது தண்ணி சேர்க்க வேண்டிய தேவையில்லை. சிக்கன்லேருந்தே நமக்கு தண்ணி வரும். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கனோட பச்சை வாசனை போய் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான மசாலாக்கள் இருக்குல்ல, அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மசாலா, சிக்கன் எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்ல ஒரு வாசனை இப்போ வரும். நமக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எல்லா சிக்கனோடையும் இந்த மசாலா நல்லா கோட்டாகணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இப்போது நல்லா கலந்து விட்டுட்டோம். பச்சை வாசனையும் ஓரளவுக்கு நமக்கு போயிட்டு இந்த டைமில் நம்ம புதினாவும் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பிரியாணிக்கு எந்த அளவுக்கு புதினாவும் மல்லி இலையும் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலா கூட இந்த புதினா மல்லி இலை நல்லா கலந்து நல்லா மெர்ஜாகி இருக்கும்போது கண்டிப்பாக டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ நம்ம 2 கிளாஸ் ரைஸ் எடுத்துருக்கிறதுனால நம்ம 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் வீதம் தண்ணி வச்சு 2 கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அதாவது 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் அப்படின்னா 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்படியே டபுள், நீங்கள் எவ்வளோ கிளாஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுளாக ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் இன்னும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நீங்கள் தயிர் கூட இதில் சேர்த்துக்கலாம். தயிர் இல்லைன்னா லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா அந்த நம்ம பிரியாணிக்கு கூட்டி வச்சுருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா கொதிச்சுட்டு இந்த டைமில் ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம மெதுவாக கலந்து விடணும், இல்லைன்னா அந்த அரிசி உடஞ்சிரும். இப்போ நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரில் விசில் போட்டு நீங்கள் 1 விசில் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். மீதி 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு பிரியாணி தயாராகிரும். இப்போ குழம்புக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்ச அதே ஜாரில் நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அதை வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம அதிலேயே தக்காளி சேர்த்து நம்ம தக்காளி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டி வச்சுக்கோங்க. மண் சட்டி வைக்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், சிக்கன் கிரேவியோட டேஸ்ட்டு. இதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாய் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் சேர்க்கும்போது உங்களுக்கு சிக்கனோட டேஸ்ட்
எப்பவும் ஒரே மாதிரியே இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அண்ட் குடமிளகாயில் நல்லா நமக்கு சத்துக்கள் இருக்குது. இப்போது பிரியாணி நமக்கு நல்லா தயாராகிட்டு முட்டையும் நம்ம வேக வச்சுருக்குறோம். இப்போது குடமிளகாய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயமும் தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற மசாலாக்கள் இதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம பாருங்கள், இந்தளவுக்கு மசாலா நமக்கு நல்லா கலந்து விடும்போது மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடும், நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். இப்போ இது கூடயே புதினா இலையும் கொஞ்சோண்டு நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு சிக்கன் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு குவான்டிட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம கலந்து விட்டு மிக்ஸி கழுவுன அதே மிக்ஸியை வெங்காய தக்காளி அரைச்ச அதே ஜார்லேயே நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கலக்கி நம்ம இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதில் நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் சேர்க்கும்போது உங்களுக்கு ஒரு புளிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும். நமக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம அதுக்கிடையில் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இதுக்கிடையில் நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு தயிர் பச்சடிக்கு தயிரை ஊற்றி உப்பு போட்டு நம்ம நல்லா கலந்து நம்ம ஒரு பக்கம் வச்சிடலாம். அது நல்லா ஊறட்டும். வெங்காயம் தயிர் கூட நல்லா ஊறும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நமக்கு இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், பிரியாணியில் குக்கரில் தம் எடுத்துடலாம். நம்ம எடுத்துகிட்டு பாருங்கள், பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா உதிரி உதிரியாக பாருங்கள் எவ்வளோ அருமையாக ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் பண்ணும்போது உங்களுக்கு சாப்பாடு நல்ல நீளமாக இருக்கும். கடையில் நீங்கள் போய் வாங்குகிற அதே சாப்பாடு டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வீட்லேயுமே பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லியே பாதி கறியையும் பாதி பிரியாணியும் காலி பண்ணுறவங்க எல்லாருமே இருப்பாங்க. உங்கள் வீட்டில் அப்படி யாராவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். பிரியாணி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ வாங்க நம்ம குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். குழம்பும் நமக்கு நல்லா தயாராகிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மதக்க கறியும் நல்லா வெந்துட்டு நமக்கு அவ்வளோதான். இப்போ நமக்கு குழம்பு எல்லாம் தயாராகிட்டு குழம்பு, பிரியாணி, முட்டை, தயிர் பச்சடி எல்லாமே ரெடி ஆகிட்டு இந்த சண்டே சமையல் ஒரு பிடி நல்ல செமையான சாப்பாடு சாப்பிட்லாம். என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் இவ்வளோ நாள் கொடுத்த சப்போர்ட்காக ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.